வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் ஒலிம்பிக் போட்டிகள் உலக அளவில் ஒரு நாட்டின் விளையாட்டு திறத்தையும் தரத்தையும் எடுத்து காட்டும் முறைகளாக அமைகின்றன. இந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஆதி காலத்தில் கிரேக்க நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் கிமு 776 துவங்கி கிபி 393 வரை நடைபெற்றன. 25 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த கிரேக்க கவிஞர் பிண்டார் ஒலிம்பிக் போட்டிகளின் பெருமையை கூறும்போது, இதமாகவும் ஒளிப்பிழம்பாகவும் பகலில் விண்ணில் பிரகாசிக்கும் கதிரவனை விட சிறந்த நட்சத்திரம் வேறு ஏதுமில்லை, அதுபோல் ஒலிம்பிக் போட்டிகளுக்கு இணையான போட்டிகள் வேறு ஏதுமில்லை என்று அக்கால ஒலிம்பிக் போட்டிகளை வர்ணிக்கிறார். இடைக்காலத்தில் நின்றிருந்த ஒலிம்பிக் போட்டிகள் கிபி 1833 கிரேக்க கவிஞர் பனோஜியோடிஸ் சவுட்சாஸ் என்பவர் எழுதிய இறந்தவர்களின் உரையாடல் என்ற கவிதையின் மூலம் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தை உருவாக்கியது. அதனைத் தொடர்ந்து பியர் ஃப்ரெடி குபர்தன் பிரபு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நவீன ஒலிம்பிக் துவங்க காரணமாக இருந்தார். அவர் 1894ஆம் ஆண்டு அனைத்துலக ஒலிம்பிக் குழுவை, அதாவது IOC இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி உருவாக்கினார். அக்குழுவே ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை நிர்வகித்து வருகிறது. உலகப்போர் நடைபெற்ற ஆண்டுகள் நீங்களாக 1896 முதல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதாவது 1916, 1940, 1944 ஆகிய 3 ஆண்டுகளில் நடைபெற வேண்டிய போட்டிகள் உலகப் போர்களால் நடைபெறவில்லை. முதல் நவீன ஒலிம்பிக் கிரீஸ் நாட்டின் ஏதென்ஸ் நகரில் 1896ஆம் ஆண்டு ஏப்ரல் 6 முதல் 15 வரை நடைபெற்றது. தற்போது பாரிஸ் ஒலிம்பிக்கு வருவோம். 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் துவங்குவதற்கு இன்னும் ஒரு மாதமே உள்ளது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸ் நகரத்தில் வருகிற ஜூலை மாதம் 26ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை ஒலிம்பிக்ஸ் திருவிழா நடைபெற உள்ளது. பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக்ஸ் நடப்பது இது முதல் முறை இல்லை. இதற்கு முன்பாக 1900 ஆண்டிலும் 1924ஆம் ஆண்டிலும் ஒலிம்பிக்ஸ் பாரிஸ் நகரத்தில் நடைபெற்றது. இன்னும் சொல்லப்போனால் கடந்த 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக்ஸிற்கு இது நூற்றாண்டு. இந்த தருணத்தில் பாரிஸ் நகரத்திலேயே மீண்டும் ஒலிம்பிக்ஸ் நடப்பது பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இதுபோல ஒரு ஊரில் 3 தடவை ஒலிம்பிக்ஸ் நடப்பதும் கூட ஒரு அரிய விஷயம்தான். இதுவரை இந்த பெருமை லண்டனுக்கு மட்டுமே உண்டு. தற்பொழுது அது பாரிஸுக்கும் கிட்டியிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டு ஒலிம்பிக் சங்கம் இந்த போட்டிகளை நடத்தி முடிக்க 75,000 கோடி ரூபாய் செலவு பிடிக்கும் என்று கணக்கிட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்ஸின் அதிகாரபூர்வமான சின்னமாக வழக்கமான பறவை அல்லது விலங்கு இல்லாமல் ஒரு பொருளை அறிவித்திருக்கிறார்கள். அது ஒரு சிவப்பு நிற தொப்பி. அதற்கு ஃப்ரீஜியன் என்று பெயர். பிரான்ஸ் நாட்டில் நடந்த வரலாற்றில் இடம் பிடித்த பிரெஞ்சு புரட்சியின் போது போராட்டத்தின் அடையாளமாக இந்த சிவப்பு நிற தொப்பி உருவகப்படுத்தப்பட்டது. அதனால் இதனை சின்னமாக வைத்திருக்கிறார்கள். ஒலிம்பிக் போட்டிகளை தொடர்ந்து ஊனமுற்றோர்களுக்கான பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடைபெறும். அதற்கும் ஃப்ரீஜியன் தொப்பி தான் அதிகாரபூர்வமான சின்னமாகும். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம், மாற்றுத்திறனாளிகளை அடையாளப்படுத்தும் வகையில் அந்த தொப்பி ஒரு செயற்கைக்கால் கொண்டதாக இருக்கும். பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் 32 வகையான விளையாட்டுகளில் 329 வகையான போட்டிகள் நடைபெற உள்ளன. இவற்றில் 206 நாடுகளைச் சேர்ந்த சுமார் 10,500 விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் பங்கேற்பார்கள். ஒலிம்பிக்ஸில் பங்கேற்கவும் கண்டுகளிக்கவும் பிரான்ஸ் நாட்டுக்கு வரும் விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள் போன்ற அனைத்து தரப்பினருக்கும் தேவையான தகவல்களை அளிக்கவும் உதவிகள் செய்வோம் 45,000 வாலண்டியர்கள் களத்தில் இருப்பார்கள். பல்வேறு போட்டிகளையும் காண்பதற்காக 1,34,00,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகும் என்றும், ஒட்டுமொத்தமாக 1,53,00,000 பார்வையாளர்கள் வருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சின் பாரிஸ் உட்பட 16 முக்கிய இடங்களில் பல்வேறு போட்டிகள் நடப்பதன் காரணமாக பிரான்சுக்கு 3.5 பில்லியன் யூரோ அளவுக்கு பொருளாதார நலன்கள் கிடைக்கும் என்று பிரான்ஸ் அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. பல்வேறு வகையான ஊடகங்களைச் சேர்ந்த 34,000 பத்திரிகையாளர்கள்
ஒளிப்பதிவாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொலைக்காட்சிகள் மூலமாக போட்டிகளை கண்டு ரசிப்பவர்கள் 400 கோடி பேர் இருக்கக்கூடும். விளையாட்டுகளை நல்லபடியாக நடத்தி முடிக்க பல்வேறு ஏற்பாடுகளையும் பிரான்ஸ் செய்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் போட்டிகளில் எந்தெந்த நாடுகளுக்கு எத்தனை தங்கம், எத்தனை வெள்ளி, எத்தனை வெண்கல பதக்கங்கள் கிடைக்கும் என்று பல்வேறு நிறுவனங்களும் நமது தேர்தல் கருத்து கணிப்புகளைப் போல கணிப்புகளை வெளியிட ஆரம்பித்து விட்டன. அவற்றில் நீல்சன் கிரேஸ் நோட் ஸ்போர்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் கணிப்புகள் சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆர்வலர்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. அதன் நம்பகத்தன்மை அதிகம் என்பதால் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மிக அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை தட்டிச் செல்லும் நாடு என்று அமெரிக்கா கணிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குழு, தடகளம் மற்றும் தனிநபர் விளையாட்டுகளிலுமாக அமெரிக்கா மொத்தம் 123 பதக்கங்களை வெல்லும் என்று சொல்கிறார்கள். இவற்றில் 39 தங்கப் பதக்கங்களும் அடங்கும். இதன் மூலமாக தொடர்ந்து 8வது தடையாக அமெரிக்கா ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுப் போட்டிகளில் மிக அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை வென்ற நாடு என்ற பெருமையை அடையும். கடந்த ஒலிம்பிக்ஸை விட 10 பதக்கங்களை இப்போது அமெரிக்கா கூடுதலாக வெல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி கடந்த 40 ஆண்டுகளில் அமெரிக்காவின் மிகச்சிறந்த ஒலிம்பிக்ஸ் பங்கேற்பாக பாரிஸ் இருக்கக்கூடும். பதக்க எண்ணிக்கையில் அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தை சீனா பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது சீனா 89 பதக்கங்கள் வெல்லும் என்றும் அவற்றில் 35 தங்கமாக இருக்கும் என்றும் சொல்கிறார்கள். குறிப்பாக டைவிங், துப்பாக்கி சுடுதல், நீச்சல், பளுதூக்குதல், டேபிள் டென்னிஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், பேட்மிண்டன் ஆகியவற்றில் சீனாவின் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக தெரிய வருகிறது. 3வது இடம் பிடிக்கும் நாடு பிரிட்டன். இது மொத்தத்தில் 66 பதக்கங்களை தட்டி செல்லும் என்றும் இதில் 13 தங்கம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. 4வது இடம் இந்த ஆண்டு ஒலிம்பிக்ஸ் நடத்தும் நாடான பிரான்ஸ். இதற்கு 55 மெடல்கள் கிடைக்கும். இதில் 18 தங்கம் என்கிறது கணிப்பு. அடுத்துள்ள 5 இடங்களை குறிப்பாக ஆஸ்திரேலியா 6வது இடத்தையும் 5வது இடத்தையும், ஜப்பான் 6வது இடத்தையும், இத்தாலி 7வது இடத்தையும், நெதர்லாந்து 8வது இடத்தையும், ஜெர்மனி 9வது இடத்தையும், தென்கொரியா 10வது இடத்தையும் பெறுகிறது. பாரதத்தின் வாய்ப்புகள் என்னென்ன என்று ஆராயும் போது சில போட்டிகளில் நாம் நம்பகத்தன்மையோடு இருக்கிறோம். நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலிலும், PV சிந்து, சாத்விக் சிராக் செட்டி பேட்மிண்டனிலும், நிகேஷ் ஹாரிஸ், லவ்லீனா குத்துச்சண்டையிலும், விக்னேஷ் போகத் மல்யுத்தத்திலும், மீராபாய் சானு பளுதூக்குதலிலும், ஸ்ரீசங்கர் முரளி நீளம் தாண்டுதலிலும், சிவ் கவுர் வர்மா துப்பாக்கி சுடுதலிலும் வெற்றி பெறக்கூடும், பதக்கங்களை அள்ளக்கூடும். இந்திய ஹாக்கி அணிக்கும் இந்த வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அதிக அளவில் பதக்கங்களை வென்று இந்தியா சாதனை படைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம். பாரதம் 2036இல் ஒலிம்பிக் போட்டியை நடத்த விருப்பம் கொண்டுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் மூலம் தகுதியான வீரர்கள் தேர்வு பெற்று வருகின்றனர். 2036 ஒலிம்பிக்கில் முதல் 3 இடங்களுக்குள் பாரதம் வருவதை நாம் அடுத்தடுத்த ஒலிம்பிக்குகளில் சாதனை படைத்து உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு ஓடி விளையாடு பாப்பா என்ற மகாகவி பாரதியாரின் தாரக மந்திரத்தை நினைவில் கொண்டு குழந்தைகளை, இளைஞர்களை விளையாட்டுகளில் ஊக்குவிப்போம். இதன் மூலம் வருங்கால பாரதம் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைக்க வழிவகுப்போம். இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாடான பாரதம் நிச்சயமாக இந்த சாதனையை எட்டிப்பிடிக்க முடியும். அதன் மூலமாக உலக விளையாட்டில் உன்னதமான ஒரு இடத்தை நாம் பெற முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வந்தே மாதரம், வளர்க பாரதம். ஜெய் ஹிந்த்.